ஆணி குத்தி பத்து போட்டீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஆணி குத்தி கவனிக்காம இருந்தா செட்டிக்காய் உயிருக்கு ஆபத்துமா? முட்டாத்தனமா பேசுறீங்க. ஆணி குத்திச்சு பத்து போட்டேன்னு முதல்ல சோத்த போடுமா? நான் சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புறேன். நீ என் கூட வா. நான் ஒரு ஆயின்மெண்ட் தரேன், அதை அவங்க கிட்ட கொடுத்து உடனடியா போட்டு சொல்லு. ரொம்ப சரியில்லை, இதுல கூட யாரும் இந்த காலத்துல பத்து போடுவாங்களா? உயிருக்கு ஆபத்துமா? கிராம கூட்டுறவு சங்கங்களுக்கு உறுதியான நிதி அடித்தளத்தை அளித்துள்ளது என்று லூதியானா மற்றும் பிரோஸ்பூர் மாவட்டங்களில் நிறுவனம் ஏற்றுக் கொண்டிருக்கும் கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் நிருபர்களிடம் தெரிவித்தார்கள். கை போடுறதுக்கு மருந்து கொடுத்து அவர்கிட்ட யார் கேட்டா? யாரும் கேட்கல. நீ இலை போடுறப்ப பார்த்து மதறிட்டாரா? உடனே அவர் ரூமுக்கு விழுந்தடிச்சு போய் இதை கொடுத்தனுச்சார். வச்சுட்டு போ. பரவாயில்ல, நல்ல மனுஷனாதான் இருக்கு. 14 பேர் இறந்து போவதாக அதிகாரிகள் வீட்டுல கொண்ட கட்ட என்ன எப்படி வைக்குமா? என்ன சாமி வைக்கவா? என்ன எப்படி எங்க போயிருந்த? இன்னைக்கு ஒரே வம்பா போச்சு சார். என்ன எப்படி? என்ன அதை ஏன் சார் கேக்குறீங்க? ராத்திரி பெரிய கூச்சு. வைக்கலாம் ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டான். ஓஹோ, அந்த மாதிரி கேசா? அட நீங்க ஒண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணு சார், கல்யாணமானவ. அப்படியா? காலையில இங்க இருந்து போகவே மாட்டேன்ட்டா. இப்பதான் ஏத்திட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திட்டு வர்றேன். ஏன்பா இதெல்லாம் தப்பு இல்ல? கல்யாணமான பொண்ணுன்னு வர சொல்ற. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? அவளா வர்றப்ப என்ன சார் வேண்டாம்னு சொல்லுவான்? நானும் தப்பண்ண வெண்கலம் தான். லோகத்துல என்ன நடக்கிறதுன்னு. அப்புறம் நம்ம வீட்டுல சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? ஆனா ஒண்ணு, எப்பவும் கேட்டு வாங்கி திருப்தியா சாப்பிடுங்க. வயிற்றுக்கு மட்டும் துரோகம் பண்ணாதீங்க. வயிற்றுக்கு மட்டும் துரோகம் பண்ண மாட்டேன். அப்ப வரேன் சார், வர்றேன். என்ன இருக்கு? ஒரு தங்கச்சி வயசுக்கு வந்தாளவே என்ன மாப்பிள்ளை தருவியா? கிடைக்கலன்னா சொல்லு, நான் இருக்கிறேன். என்ன சார் அப்படியே வந்துட்டீங்க? கடவுளை கும்பிடுறேன். எதுக்கு? இந்த மாதிரி அற்புதமா சமைக்கிற ஒரு பெண் தான் என் மனைவி அமையணும். என் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அமைஞ்சிட்டா அவளை நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். அப்படி அமையலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப இருக்கிற கோயிலாம் இடிச்சு தள்ளிடுவேன். சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்ன. சமைச்சு போறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி போறீங்களா? அங்கதான் தப்பு பண்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, நல்ல மனசுள்ள பெண்கள் சமைக்கிறப்பதான் அந்த பக்கம் இப்படி அற்புதமா அமையும். மனசுக்கும் சமையலுக்கும் அவ்வளவு சம்மந்தம் இருக்கு. உப்பு ரொம்ப கொடுத்து வச்சவர் பாத்தீங்களா? மறந்துட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள். இந்த அங்கும் கொடுது அந்த கையில காயம் ஆடிச்சுங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு முன்னால தூக்கம் இல்லைங்க. என்ன பெருமாக்காரர வைக்கமா? வாங்க வாங்க. எப்படி போறது? போகுது பழசம் நினைச்சிருக்கல. நினைக்க வேண்டியதானே? அது ஒரு டைம், இது ஒரு டைம். உனக்கு ரொம்ப ஸ்லாக்கிங் வேணும். லோகத்துல நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கலையே. என்ன செஞ்சு போட்டிருக்கீங்க? சென்டா? இந்த வயசுல சென்டா? வர்றச்ச சென்ட் பை மோதிட்டு போயிட்டான். இன்னைக்கு பார்த்தா மோதணும். விலை மாத்திரம் இல்லையா? இல்ல
வேலைக்கு போயிருக்கு. போட்டு போட்டோம். ஒர்க் வேல்யூ ஒர்க், பிளே வேல்யூ பிளே. நம்ம ஏதாவது விளையாடுவோமா? வாழலம்மா. என்ன சௌக்கியமா? ஒரு 15 ரூபாய் பணம் வேணும் கேட்டிய. பணமா? நீங்களே வச்சுக்கங்க. அவசரம் இல்லை, எனக்கு கிடைச்சிடுச்சு. பரவாயில்ல வச்சுக்கோ. வந்து வாங்கிக்கிறேன். இப்ப இந்த பணத்துல இன்னும் கொஞ்சம் சென்ட் வாங்கி போட்டுக்கேன். கோவில்ல நிறைய வேலை இருக்கு. அப்புறம் வரட்டுமா? இன்னும் இப்படி எத்தனை நாளைக்கு நீ கண்டவங்கத்தையும் பணம் கேட்க, அவங்க உன்னை தப்பா நினைக்க, இதெல்லாம் எதுக்கு? ஒருத்தி குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தப்பா நடந்து சம்பாதிக்கிறத விட இப்படி கடன் வாங்கி சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த படம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏண்டா தாகு, என்னடா? ஆமா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா சாப்பிட போறப்பெல்லாம் என்ன விட்டுட்டு தனியாவே போயிட்டு இருக்க? என்ன விஷயம்? எனக்கு பசிக்கிறப்ப நீ பக்கத்துல இருக்கிறதுல அதான். என்னமோ விஷயம் இருக்கு, சொல்ல மாட்டேங்கிற. அட நீ ஒண்ணு. அத கண்டுபிடிக்க மட்டும் விட மாட்டேன். நேத்து ராத்திரி வர தூக்கத்துல கண்ணா அப்படின்னா ஒரு நாட்கள். ஏன்டா புழுவுற? ராத்திரி எங்கடா தூங்குன? நான் பெனாத்ததுக்கு ஊத்தினா வரண்டா. என்னடா போற? ஆபீஸ்ல பர்ச மறந்து வச்சு வந்தேன். இப்பதான் இங்க ஆரம்பிச்சு. யாரு சார்? நில்லுங்க நில்லுங்க. யாரு சார்? என்ன ஓடுறாப்ல? யாரு சார்? நில்லுங்க. என்ன சார், எங்க ஓடுறாப்ல? இல்ல, ஆபீஸ்க்கு லேட்டா போச்சு. வீட்டுக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கா? அது மலிக்கணும். இனிமே இது மாதிரி தெரியாம விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா இப்படியா? இலையில சோத்த வச்சுட்டு சாப்பிடாம போலாமா? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பதான் இன்னும் சரியா சாப்பிடறேன். நீங்க போன அடுத்த நிமிஷமே விளக்கு வந்துருச்சான். இனிமே இப்படி எல்லாம் வயிற்றுக்கு துரோகம் பண்ணாதீங்க சார். வரட்டுமா? வந்துடலாம். என்னடா தேடிட்டு இருக்க? ஒரு 5 பைசா விழுந்துருச்சு. பொறுக்கி எடுத்துக்கிட்டு கடைக்கு வந்துரு. சரி.
சட்டை வேணும். எதுக்கு? துவைக்கணும். நான் துவைச்சு தரேன். குங்குமப்பூ சாப்பிட்டால் சிவப்பு குழந்தை பிறக்குமா? எளிதான பிரசவத்திற்கு வழிமுறை என்ன? 10 மாத மாற்றங்கள். அரசமரம் சுற்றுவதால் குழந்தை பேர் வேண்டி சில பெண்கள் அரச மரத்தை சுற்றி வருகிறார்களே, இவர்கள் கர்ப்பமடையும் வாய்ப்பு உள்ளதா? இது கிராமத்தில் காணப்படும் மூட நம்பிக்கை. நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே நிலச்சரிவில் 10 பேர் மரணம், உயிரோடு புதைந்தனர். இறந்தவர்கள் யார் என்பது இதுவரை தெரியவில்லை. நமஸ்காரம். ஊருக்கு புறப்பட்டேன், பஸ்ஸுக்காக உட்கார்ந்து இருக்கிறேன். போற வழியில புள்ளையார பார்த்த மாதிரி உங்க 2 பேரையும் பார்த்துட்டேன். என்ன சொல்றாரு தேவன் மகன்? நான் சொல்றது உங்க 2 பேருக்கும் புரியவே வேணாம். நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? எதையும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதா? ஏன் நீங்கள் இவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கிறது யாரு வேண்டான்னா? அது நம்மள முடியாத காரியம். நாம தான் முதுகுல பள்ளி விழுந்தா கூட பஞ்சாங்கத்தை பாக்குறேன். இதுகளுக்கு அணுகுண்டே விழுந்தாலும் பிரச்சனை இல்ல. வருஷம் பூராவும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறது இந்த 2 ஜென்மங்க தான். உங்க மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகத்துல அழுகிறவனே இருக்க மாட்டான். ஆசீர்வதிக்கணும். எப்பவும் இப்படியே இருக்கணும், மாறிடாதீங்க. பெரிய தண்ணி கிண்ணி போட்டிருக்காரு. பைத்தியம். என்ன 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 பேசிக்கிறீங்க? உங்களுக்கு புரிய வேணாம். கடையில உட்காராம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க? துணைக்கு ஆள் வேணும், அதான் தேடிக்கிட்டு அலைகிறேன். முருகு பேச்சோட அதுக்கு என் புருஷன் இருக்கா, நீ அதுக்கு? அவன் தான் 9 வருஷமா படுத்து கிடக்கான. என்ன சொல்ற? என்ன கண்ணியமா நினைச்சுக்கிட்டியா? சும்மா ரெடி. புருஷனை வச்சுட்டு இன்னொருத்தனை தேடி போறது என்ன மறக்கிற? உன் வீட்டுல புதுசா ஒருத்த சோறு திங்கிறானே, அவன் கூட சேர்ந்துட்டு உன் கொண்டாட்டி ஆட்டம் போடுறத பார்த்துட்டு தான் சொல்றேன். வேண்டவங்களுக்கு எல்லாம்
பக்கமெல்லாம் என் துறையே கண்ணிரண்டும் போக விடாதே. கண்ட கண்ட பக்கமெல்லாம் என் துறையே கண்ணிரண்டும் போக விடாதே. என் துறையே கண்ணிரண்டும் போக விடாதே. புருஷனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? சரி, அவன் உன்னை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவானா? அதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா? இல்ல, அப்போ எதுக்குமே ஒரு நோக்கம் இருக்கணும். இல்லாட்டா என்னென்ன குழப்பத்துலதான் போய் முடியும். அதனால யாருக்கு எந்த விதமான லாபமும் இருக்க போறதில்லை. என்ன தூங்குறியா? இல்ல தூங்குற மாதிரி படுத்திருக்கியா? என்ன இறகையெல்லாம் எடுத்து போட்டிருக்க? கிளி கூண்ட விட்டு பறக்க பாக்குதா? எங்கேயோ போறியா? எவனையோ பாக்குறியா? எல்லா நாயும் சொல்லுதே உண்மைதானே? பூவெல்லாம் வச்சிருக்கியே, அவன் வாங்கி கொடுத்தானா? முன்னாடி பேச மாட்டேங்கிற, எங்கடி போற? அவன்கிட்டயா? இதெல்லாம் வார்த்தை போட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டியாடி? இதெல்லாம் அவன் கத்து கொடுத்தானா? ஏன் நிறுத்திட்ட? அடிச்சு கொல்லு. உன்னோட வாழ்ந்து என்னத்தை கண்ட? செத்து தொலைற.
கண்டதும் சொன்ன உடனே எனக்கு ஆத்திரமா போச்சு. ஏதோ கேட்டுட்டேன். சரி, நீ இப்படி எல்லாம் பேசல, என்ன பத்திச்சு. என்னம்மா இந்த நேரத்துல? ராகு சார் இல்லையா? அவன் அவங்க ஊருக்கு போயிருக்கானே, என்ன விஷயம்? திங்கள் மதில் நிறைந்த நன்னாட போது மீனோ நேரிடையே மல்குமாய் பாடி செல்வத்திரு பஞ்சாரத்தை கொஞ்சம் எடுத்து விட்டுரு, மறந்து போயிட்டேன். என்ன தோண்டிட்டு இருக்கா? இல்லையா? எப்போ 5 மணிக்கு எனக்கு முன்னால வந்து உட்காந்துருக்கோம். இப்ப புதுசா இருக்கு, கதவு திறந்து இருக்கு. குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிருக்குமோ? என்ன ஒரு மாதிரி இருக்க? ராத்திரி கொஞ்சம் சண்டை, கோச்சுக்கிட்டு அப்பார் வீட்டுக்கு போயிருக்குமோ? இல்லையாக்கா, எங்கேயும் வரலன்னா எங்க போச்சோன்னா தெரியலையா? என்னக்கா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ராத்திரி குளிக்கிறதுக்கு ஏதோ சண்டையா, காலையில இருந்து வீட்டுல காணோம். என்னக்கா சொல்றீங்க? நம்பவே முடியலையே, எல்லாமே ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏமா, உன் பேர் என்ன? கன்னிமா. இந்த திருட்டு பையன் உன்னை பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. காப்பி சாப்பிடுறியா? ஏன் பத்மா, என் பையன் எவ்வளவு அழுத்தக்காரன் பாத்தியா? இத பத்தி அவன் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலையே. அதான் அதிகமா படிக்க வைக்க கூடாதுங்கிறது. பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க ஒண்ணுமே சொல்லாது. என்ன அப்படி பாக்குற? இது யார் தெரியுமா? நம்ம தியாக கட்டிக்க போற பொண்ணு. என்னக்கா விளையாடுறீங்க? இது யார் தெரியுங்களா? இப்படி ஒரு சம்சாரம். அந்த ஆளு அந்த ஊர்ல டீ கடை வச்சிட்டு இருக்கான். நான் அப்பவே நினைச்சேன், என்னடா கழுத்துல தாலி இருக்கேன். பார்த்து வைமா. அடட வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. இப்பதான் வர்றீங்களா? அவன் என்ன கன்னியமா வரலையா? தனியாவா வந்தீங்க? ஊர்ல இருந்து பஸ்ல தானே வந்தீங்க, நடந்து வரலையா? ஒரே கலப்பா இருக்கிறீங்க. அவங்களை எல்லாம் கொஞ்சம் போக சொல்லுங்க. என்ன மாப்பிள, என்ன என்னாச்சு? எம்மாடி, ஆட்டத்தை அப்புறம் ஆடிக்கலாம், நீங்க போயிட்டு வாங்க. எம்மாடி, மறந்துடாதீங்க, சீக்கிரம் சமைச்சு கொண்டு வந்து போட்டுருங்க. ஆமா, அப்படியே மாப்பிளைக்கு சேர்த்து கொண்டு வந்துருங்க. போயிட்டு வர்றீங்களா? போயிட்டு வாங்க. என்ன மாப்பிள, என்ன? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நடக்க கூடாது, நடந்துருச்சு. என்ன மாப்பிள? கன்னியம்மா கன்னியம்மா என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு. இங்கேதான் வந்திருக்கும் நினைச்சு வந்தேன். கடைசியில
பார்க்க முடியாதுன்னு பயந்து. நல்ல வேலை. சரி, என்ன தேடி எங்க வந்தேன்னு கேட்டா நீ பதில சொல்லிய. நம்ம பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்களோட வாழ்றது தவிர எனக்கு வேற வழியே இல்லை. என்ன விளையாடுறியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? இப்படி கேட்காம கொள்ளாம ஒரு நேரம் புறப்பட சொன்னான். இப்ப நம்ம என்ன பேசிக்கிறதே தப்பு. உடனே புறத்து ஊருக்கு போயிடு, இல்லைன்னா உன்னோட சேர்ந்து என் பேர் அசிங்கப்படும். என்ன நின்றுட்டு இருக்க? இனிமே நான் திரும்பி போக வழி இல்லை. உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு தெரியுமா வெளியே வந்தேன். என்ன நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? என்னமோ நான் உன்னை வரச்சன மாதிரி பேசிட்டு இருக்கேன். உப்பிலி சம்சாரங்கிறதே மறந்துட்டியா? பழவனை கொண்டான்னா அது வேற விஷயம். அதை நம்பி வீட்டை விட்டு ஓடி இருக்கிய, இது கேவலம் அல்ல? முதல்ல பஸ் ஏறி ஊருக்கு போ. காற்றிலாடுதே தீபத்தின்
ஆன போதும் புருஷன் தெய்வம் அதை உணராததாலே உள்ளம் நொந்தாள். அமைதி எங்கு காண்பதோ அன்பே இல்லாத பூமியில் சூறை காற்றில் ஆடுதே தீபத்தின் ஜோதியே. பாதை மாறி போனாள் பேதை பாவச்சேற்றில் கலந்தாள் கோதை சூறை காற்றில் ஆடுதே தீபத்தின் ஜோதியே. சூறை காற்றில் ஆடுதே தீபத்தின் ஜோதியே. வேலாமா, சாப்பிட்டியா? சாப்பிடுறேன். உப்பிலி கடை மூடியே கிடக்கான். வீடும் தான் அடைச்சிருக்கு. அது எங்க திங்குது எங்க படுக்குதுன்னே தெரியல. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? புருஷன் கண்ணோட இருக்கிறப்பவே ஒருத்தி ஓடி இருக்கா. நீ நினைச்சிருந்தா எனக்கு என்னென்ன துரோகம் செஞ்சிருக்க முடியும்? பொம்பளை தப்பு செய்யணும்னு நினைச்சிட்டா புருஷனுக்கு 1000 கண் இருந்தாலும் துரோகம் பண்ணுவா. எத்தனை வருஷம் வாழ்க்கையில என் மேல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்ல. வழிய விடுடி, சம்சாரம் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு. உப்பிலி குடத்துல தண்ணி இருக்கு, ஒரு அடியா குளிச்சுட்டு போயிட. வாங்க வாங்க. உப்பிலி இல்ல கொஞ்சம் வா. என்னப்பா கதையே மாறுது? நாம நினைச்சதெல்லாம் ஒண்ணு, ஆனா நடந்திருக்கிறது வேறையா இருக்கு. இந்த தியாகு பையன் இல்ல தியாகு, அவன்தான் நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? பாத்தீங்களா சார், இந்த பொறுக்கி நாய் பண்ண வேலையை இவனை உயிரோட விட்டா உள்ள வந்து பேச. உள்ள வந்து பொறுமையா இருப்பா. கேளு உள்ள வந்து பேசு. ஏன் இந்த மாதிரி அழைக்கிற? உள்ள வந்து பேசு. ஏன்பா உனக்கு அறிவு இருக்கா? கண்ணியமா எங்க இவனை போய் கேட்டுட்டு இருக்கே? உங்களுக்கு தெரியாது சார். ஏன்பா இவன் இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கதானப்பா இருக்கான். அவனை போய் நீ எப்படி சந்தேகப்படுற? சந்தேகப்படுறதா? இந்த நாய்க்கு பிறந்த பயதா ஏமாவும் மனசுக்கு எடுத்து ஓட வச்சுட்டான் சார். முதல்ல அவனை இழுத்து போட்டு செருப்பா அடிக்க சார் சொல்றேன். முதல்ல உள்ளப்படா சொல்றேன். டேய், நானே உன்னை வெட்டி ஒரு நாளைக்கு தெருவுல போட போறேன்டா. இரு பாப்பா, வாங்கயா போய் பேசலாம். வாங்கயா. உங்க மாதிரி இருக்க முடியாது சார். முதல்ல அவனை வெளியில அனுப்புங்க சார் சொல்றேன். உப்பிலி வாப்பா, வாங்கயா போய் பேசலாம். பொறுமையா பேசலாம். வாங்க வாங்க. இதெல்லாம் மல்லாந்து படுத்துட்டு எச்சை துப்புற மாதிரி. எதை எங்க பேசுறதுன்னு உனக்கு தெரியலையே. இவன் இங்க இருக்கிறப்ப கண்ணியமாவ இவன் கூட்டிட்டு ஓடித்தான்னு நீ நினைச்சா அது முட்டாத்தனம் இல்லையா? கேட்கறவங்க எல்லாம் சிரிப்பாங்கப்பா. நீ நல்லவன், உனக்கு எல்லாம் நல்லபடியாத்தான் நடக்கும். முதல்ல வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என் மக எப்படி இருந்தவ? இதுவரை என் குடும்பத்துல இப்படி நடந்ததே இல்ல சார்.
ஒரு மாதிரி இருக்கீங்க, நம்ம உதவி ஏதாச்சும் வேணுமா? எத்தனை நாளைக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க போறேன்? சரி, ஒண்டி கட்டையா எத்தனை ஊருக்கு தான் போக முடியும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றது கேளு. கன்னிமா போயிருக்கணும்னா கோயில் குளம் உள்ள ஊரு பார்த்தா போயிருக்கும். எனக்கு ஒண்ணு தோணுது, நம்ம தர்மராஜ ராமேஸ்வரம், அப்புறம் சம்பந்தத்தை மதுரை, மாதவன திருவேக்காடு, இப்படி ஆளுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு ஊரா அனுப்புவோம். ஒவ்வொருத்தர் கையிலும் 300 500 கொடு. எண்ணி 10 நாள்ல கன்னிமா இங்க இருக்கும். என்ன சொல்றேன்? பெரியத்தா உங்களை பார்க்க வந்திருக்காரு. சுந்தரம், என் நிலைமை உனக்கு நல்லா தெரியும். இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல. லட்சுமி, சாப்பாடு எடுத்துக்கிறியா? ஆமா, இன்னைக்கு என்ன குழம்பு? என்னங்க அதுக்குள்ள எல்லாம் மறந்து போச்சா? சாப்பிட்ட 5 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள மறுபடியும் வேலை பெருசுனா எப்படி? ஆமா ஆமா, மறந்துட்டேன். சுந்தரம், பழைய விரோதத்தை எல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் போய் கன்னி அம்மாவை தேடி அழைச்சிட்டு வரணும். என் கையில ஒண்ணுமே இல்லை. நீதான். அம்மா, என்ன நீ தினம் வெங்காய சாம்பாரே வச்சு உயிர் எடுத்துட்டு இருக்க? வேற குழந்தைக்கு தெரியாத உனக்கு? எத்தனை சொல்றது? நீங்க பேசுறதுதான் புதுசா இருக்கு. பெரியத்தாங்க பதில் சொல்லாம இதெல்லாம் என்ன பேச்சு? ஆமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அவனுக்கு என்ன பழி வாங்கணுங்கிற வெறி வந்தாச்சு. அவன் அப்படித்தான் பேசுவான். வந்தது ஏன் தப்புமா? பெரியத்தா, நான் வர்றேம்மா. பணம் கிடைக்கும். இன்னும் 4 ஊருக்கு போய் அவளை தேட முடியும். அதுக்கு போய் கடையே எதுக்கு? இருந்ததெல்லாம் போச்சு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஊருக்கு போறேன்னா கேட்ட பணத்தை எல்லாம் கொடுத்தேன். போயிட்டு போகுது. அவளே போனதுக்கு அப்புறம் கடை இருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா கன்னியும் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியில அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் போச்சு. நானும் அதைத்தான் நினைக்கிறேன்.
ஆபரேஷனுக்காக நான் சேர்த்து வச்ச பணம். வாங்கிக்கங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை. வேலம்மா இருக்கா? எங்களுக்கு கண்ணியமா இருந்தா போதும். ஊர்ல இருக்கிறவன் மஞ்சாதி எல்லாம் ஒருத்தன் கையை பிடிச்சு எடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் நிலவே பாத்தியா? ராமசாமி, நம்ம ஊர்ல திடீர்னு ஒருத்தன் பணக்காரனா போறான். அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள்ல இது மாதிரி 10 படகு வாங்கிடுவான். எப்படி? அதான் ஓடி போனவ சம்பாதிச்சு அனுப்ப மாட்டாளா? சார் வாங்க உட்காருங்க. என்ன நீங்க மன்னிக்கணும் சார், நான் உங்களை சந்தேகப்பட்டு தப்பாலாம் நடந்துட்டேன். பாவம், நீங்க நல்ல மனுஷங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணிமா எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு ஒரு தகவலும் இல்லை சார். அடப்பாவமே. என்ன சார், 2 அடி அடிச்சிட்டேன், அதுக்கு இப்படி பண்ணிட்டாளே சார். எனக்கே இது பெரிய அதிர்ச்சியத்தான் இருக்கு. கல்யாணம் ஆகி பல வருஷம் வீட்டை விட்டு தெருவில் கூட இறங்குனதில்லை சார். அவ மாதிரி ஒருத்தைய சுத்தி இருக்கிற 20 கிராமத்திலையும் பார்க்க முடியாது சார். இந்நேரம் எந்த இடத்துல இருக்கிறாளோ, சாப்பிட்டாளோ, பச்சை கிடக்கிறாளோ, ராணி வாரி வச்சிருந்த சார். எல்லாம் கேட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வரேன். சரி சார், கடவுள் இருக்கா, எப்படியும் என் கண்ணியமாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க சார். நான் வரேன்.
எங்கம்மா ஓடுற? நீ எப்பப்பா வந்த? இந்த பொண்ணு எவ்வளவு நாள் அங்க வேலை செய்யுது? நீ என்கிட்ட பிசினஸ்க்கு வந்தியா இல்ல பொண்ணு பிடிக்க வந்தியா? விளையாடாதப்பா. நாம தனியா போய் பேசுவோமா? கண்ணியம்மா வந்திருக்கு. முதல்ல நீ வீட்டுக்கு போ, நான் அழைச்சிட்டு வரேன். ஆனா ஒண்ணு, அவகிட்ட நீ எதை பத்தியும் கேட்கக்கூடாது. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு அவளை ஏத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, வா வா, ஆமா.
தள்ளி வச்சிரு. நான் இங்கே இருக்க வேண்டாம். சொன்னதை கேட்டியா? வந்தது வராதுமா. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. நான் சொன்னதை செய்யுங்க. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. என் கன்னிம்மா திரும்பி வந்திருக்கிறான். யாரும் சொன்னாங்க? வந்ததுல ஒரே அழுக. ஏன் ஏன் என்னன்னே தெரியல சார். என்னை தள்ளி வச்சிரு, நான் வீட்டை விட்டு போறேன். இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம் தெரியல சார். நான் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்குது. அதான் உங்களை மாதிரி படிச்சவங்க பெரியவங்க அந்த அவளுக்கு புத்தி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை என்னை விட்டு போக வேண்டாம்னு சொல்லிடுங்க சார். என்ன சொல்றீங்க சார்? ஒண்ணு இல்ல, ஏற்கனவே இந்த ஊர்ல என்னை பத்தி தப்பு தப்பா என்னென்னவோ பேசுறாங்க. இப்ப நான் வந்தா ஊர்காரங்க கிடக்கானுங்க, கபோதி பசங்க. அவனுங்க என்னைக்கு நல்ல மாதிரி பேசியிருக்கானுங்க. அது சரி சரி. என் கன்னியம்மாவை இனிமே என்னால பிரிஞ்சிருக்க முடியாது சார். புறப்படுங்க சார். பாருங்க சார். உட்காருங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு நீங்க கேட்கணும். ஏதோ இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு சொல்றேன். நீங்க போனதுல இருந்து முத்து இப்படி எல்லாம் பிடிச்சாரு, வேதனைப்பட்டாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல வந்து சேர்ந்துட்டீங்க. ஆனா மறுபடியும் இங்க இருந்து போறேன்னு சொல்றீங்களா? எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு? இதுவரைக்கும் ஒரு சுடுசொல் அவர் வாயிலிருந்து வரல. அப்பேற்பட்ட மனுஷனை விட்டு போறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு, பெரிய குடிகாரர். எங்க பெரியம்மா அதுக்காச்சு ஒரு 60 வயசு இருக்கும். கல்யாணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பவும் குடிச்சிட்டு வந்து எங்க பெரியம்மாவை அடிக்கிறதும் இம்சை பண்றதும் தான் அவருக்கு வேலை. எங்க பெரியம்மா நினைச்சிருந்தா என்னைக்கோ விட்டு போயிருக்கலாம், ஆனா போகல. ஏன்? அதுதான் குடும்பங்கிறது.